ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமார் ரன். சினிமா அப்படின்றது மக்களோட ரொம்ப முக்கியமான பொழுதுபோக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டே பை டே ஏகப்பட்ட படங்கள் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்தையும் நம்மளால் போய் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு சில படத்தை சூஸ் பண்ணுவோம், தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த வாரமும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஷோக்குள்ள போலாமா? இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் முரளி. கிட்டத்தட்ட 7-8 மாதமாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக கடந்த வாரம் சொன்ன மாதிரி படத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை தாண்டி 1 வீக்கில் வந்து எவ்வளோ ரிப்போர்ட் கிடைச்சிருக்குன்றதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி, 2.5 கோடி, 3 கோடி. இந்த மாதிரி ஒரு நாளும் மக்களோட வெல்கம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக மொத்த கலெக்ஷன் 1 வீக்கெண்டில் 15 கோடி ரூபாய் கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. இதயம் முரளி ஓரளவுக்கு டீசெண்டான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததான் எந்த படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ். அப்ராக்சிமேட்டாக 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சொன்ன மாதிரி கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஹீரோ ஃபார் திஸ் மூவி பவிஷ். 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் 10 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பவிஷோட கரியரில் ஆல்ரெடி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த படம் இன்னும் டாப்பில் போய் உட்காருன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. எவ்வளோ தான் பெரிய பட்ஜெட் மூவிஸ் வந்தாலும், மீடியம் பட்ஜெட் மூவிஸ் வந்தாலும், லோ பட்ஜெட் மூவி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அந்த படத்தை எடுத்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த படத்தோட டீமே வந்து படாத பாடுபட்டுருவாங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் பெரிய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்த வாரம் முதற்கனல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. லோ பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாலும் கூட ஒரு மேஜிக்கை நம்பி இந்த படத்தோட டீம் களத்தில் இறங்கினாங்க, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. அதுக்கும் முந்தைய வாரங்களில் ஒரு சில படம்லாம் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருந்த காரணத்தினால இந்த மாதிரியான மீடியம் பட்ஜெட் லோ பட்ஜெட் படத்துக்கு வந்து ஸ்க்ரீனிங்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீனிங் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. அடுத்ததான் எந்த படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆக்டர் வெற்றி அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்த வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. ஃபேன் பேஸ்லாம் கூட ரொம்ப அழகாக சூப்பராக வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பிகாஸ் அவரோட படங்கள் தொடர்ந்து வந்து வித்தியாசமான கதைகளத்தோட ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு காரணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்ற டைட்டிலில் கடந்த வாரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்ராக்சிமேட்டாக 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்டர் வெற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த படத்தோட வெல்கம் சுமாராக இருக்குது அப்படின்றதுனால இந்த படம் நம்மளுடைய ஷோவில் எந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பே டயானா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாரி இளவழகன் இவர் தான் வந்து டேரக்டர் அண்ட் ஹீரோ ஃபார் திஸ் மூவி. ஆல்ரெடி இவரோட நடிப்பில் வந்து ஜமா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து எப்படிப்பட்ட வெல்கம் வந்து ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். வித்தியாசமான கதைகளத்தோட அந்த படத்தோட டீம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஜேர்னரில் படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு அன்பே டயானா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வித்தியாசமான ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பாக அருள்நிதி இவரோட பேர் வந்து டாப்பில் வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட கரியரில் அவர் பண்ண படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வித்தியாசமான படங்களாக தான் தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி தான் இப்படிலாம் வந்து படத்தை வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ட்ரிக்கை வந்து சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அருள்வான் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் கிட்டத்தட்ட 2 வாரமாக தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இந்த வாரம் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு இந்த அருள்வான். நிறைய படத்துக்கு போட்டியாக இந்த படமும் களத்தில் இறங்கியிருக்கு. இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம்.
அடுத்ததாக ரமேஷ் தாஸ் இவரோட டைரக்ஷனில் நாடோடி கூட்டம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு சில மூவிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த படம்லாம் ஜெயிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் ஸ்டார் காஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். பிரபலமான நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து உள்ளே போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து இல்லைன்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் மேஜிக்கை நம்பி இந்த படத்தோட டீம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டோஃபர் நோலன் அவரோட படம் ஒடிசி. ரொம்ப நாளாக இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்டேட்லாம் வந்து அப்பப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்னப்பா இது அப்டேட்லாம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபைனலாக படமே ரிலீஸ் ஆகிடுச்சா? காலகட்டங்கள் அவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. பட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அவரோட உலகமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஐமேக்ஸ் விஷுவலில் கூட நம்மளை வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கான விஷயத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அந்த உலகத்தை எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகத்தை தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒடிசி ரிலீஸ் ஆகிருக்கு, கிறிஸ்டோஃபர் நோலன் மூவி. இந்த வார நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. பட் ஒரு சில காரணங்களில் ஒரே ஒரு காரணம் தான். எஸ் அஃப்கோர்ஸ் ஜனநாயகன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மாதவன் சார் நடிப்பில் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்த தட் இஸ் GDN அந்த படமும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து யோகி பாபு அவரோட நடிப்பிலும் ஒரு படம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. அடுத்ததான் வந்து மகுடம் அப்படின்ற ஒரு படமும் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. அடுத்ததாக ஆர்யா அர்ஜுனன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரோட நடிப்பில் வந்து பகவான் அப்படின்ற ஒரு படமும் போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு. ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடும், சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டீம் இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. பப்ளிக் ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. பிகாஸ் ரிவ்யூஸ் தட் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது எல்லாமே இந்த ரிவ்யூஸை பார்த்தா தான் நமக்கே வந்து தெரியும். பிகாஸ் மணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். ஸோ உங்களுக்காக பப்ளிக் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்குது, வாங்க பார்க்கலாம். அன்பே டயானா படம் ரொம்ப பக்கா மாசுன்னு சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன் சொல்லலாம். ரொம்ப ஒரு காமெடியான ஒரு நல்ல சீரியஸான ஒரு விஷயத்த ரொம்ப காமெடியாக சொல்லியிருக்காரு. வீட்டில் நிறைய பேர் லவ் சொல்ல பயப்படுறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக பார்த்துட்டு போயிடலாம். சேட்டன் சாரோட ஆக்டிங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு அப்பா யாருக்கும் கிடைக்காதா அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி ஒரு அப்பா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. படம் முழுக்க சிரித்தாங்க. நீங்கள் ப்ரீமியர் இதெல்லாம் தாண்டி கூட இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் சின்னதாக ஜோக்ஸ் வச்சுருந்தோமோ அதுக்கெலாம் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. என் ஜாதிங்கிறத தாண்டி நம்ம ஒரு காமெடியோட கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு செம, எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. வழக்கமான காதல் கதை மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதை காலத்தில் இருக்குது. காதலுக்கு அன்பு மட்டும் தான் முக்கியம், எந்த ஜாதி மதம் இனம் இல்லைன்றது எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆடியன்ஸ்லாம் பக்காவோ ஒரு ஃபேமிலி படம், லவ்வுக்கான படம், சூப்பரான படம். எங்கெல்லாம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தோம், அதே இடத்துல வந்து அதே மாதிரி கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் வினோத் இவரோட டைரக்ஷனில் ஜனநாயகன். ஃபைனலாக டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜூலை 23rd. அஃபிஷியலான அப்டேட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்டர்லாம் கூட வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவரோட கெரியரில் அவர் நடிச்சிருக்கக்கூடிய கடைசி திரைப்படம். ஸோ ஃபைனல் ரோர். ஸோ அதை வந்து நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆடியன்ஸ்லாம் இப்போயே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போயே ஃபங்க்ஷன் மோட்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போயே வந்து பிளானிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கடைசி படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 23ஆம் தேதி ஜனநாயகன் ஃபைனலாக ஒரு ரோரோட நம்ம தளபதி விஜய் என்ட்ரியை வந்து கொடுக்க போகிறாரு. எல்லாருமே செலிப்ரேஷன் மோடில் இறங்கியிருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 23ஆம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் அப்படி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணாங்க. டான்ஸ் நம்பர்ஸ்லாம் கூட வந்து பிளான் பண்ணி ரீல்ஸ்லாம் கூட எடுத்து ஷேர்லாம் வந்து பண்ணாங்க. அப்படிப்பட்ட ப்ரொமோஷன் பண்ண டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மார்டல். ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் கையோடோ லோகர் இவங்களோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. வித்தியாசமான கதைகளத்தோட ஹாரர் கலந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட வித்தியாசமான அனிமல்லாம் கூட அந்த படத்தில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. தட் இஸ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து செம சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ்லாம் இப்படி இருக்கே, பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் படம் இப்போதைக்கு வரல, தள்ளி போயிருக்கு. பிகாஸ்
ஜனநாயகன் தட் இஸ் தளபதி வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அஃபிஷியலாக அவரோட போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்து போஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் இம்மார்ட்டல் திரைப்படம் தள்ளி போயிருக்கு. என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க இம்மார்ட்டல் டீம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நம்பி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சு நிறைய படங்கள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் சத்யவான் சாவித்ரி அப்படின்ற ஒரு படமும் கண்டிப்பாக ஜாயின் ஆகும். வித்தியாசமான கண்டென்ட் கண்டிப்பாக எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ப்ரொமோஷனை அப்படி பண்ணி ஃபைனலாக வந்து ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. தட் இஸ் ஜூலை 23 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் ஜனநாயகன் வருது அப்படின்றதுனால இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான லீட் கேரக்டர்ஸ் ஃபார் திஸ் மூவி மிஷ்கின் அண்ட் கீர்த்தி சுரேஷ். கண்டென்ட் செம்ம சூப்பராக இருக்க போதான். பட் படம் இப்போதைக்கு போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஃபைனல் செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். ஜூலை 23 ஜனநாயகன் கம்மிங், ஜூலை 31 சன் கம்மிங். தட் இஸ் ஜேசன் சஞ்சய் இவரோட டைரக்ஷனில் சந்தீப் கிஷன் இவரோட நடிப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட பேர் சிக்மா. ப்ரொமோஷனாக வந்து செம்ம சூப்பராக லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவரோட ஃபஸ்ட்டு மூவி இல்லையா சரி டேரக்டரா. ஸோ அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு பெரிய இமாலயன் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பேர் வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பேரை இவர் எப்படிலாம் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறாரு, பேரை எப்படிலாம் வந்து காப்பாற்ற போகிறாரு, நல்ல படங்களை தொடர்ந்து பண்ணுவாரா, இந்த படம் எப்படி இருக்க போகுது, மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நடுவில் ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேசன் சஞ்சய்க்கு இதுதான் வந்து முதல் படம். ஃபைனலாக டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அப்பா ஃபஸ்ட் வராரு, சன் அடுத்ததாக வராரு. தட் இஸ் ஜூலை 31 படம் ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் சிக்மா. மோஸ்ட் அப்டேட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS மித்ரன் இவரோட டைரக்ஷனில் கார்த்திக், SJ சூர்யா, மாளவி காமோகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நடிப்பில் ஒரு படம் உருவாகி முடிஞ்சிருக்கு. ஃபைனலாக படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஜூலை மாதம் போஸ்ட்பான் செய்யப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜூலையில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்டேட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட பேர் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். தட் இஸ் சர்தார் 2. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து மக்கள் அமோகமான ஒரு வெல்கம் வந்து கொடுத்தாங்க. அந்த வெல்கம்லாம் தாண்டி பிரேக் பண்ணுற வகையில் இந்த படத்தோட கதைக்களம் இருக்கும். செம்ம சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கார்த்திக், SJ சூர்யா இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே பல பேர் ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போதைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டீம். தமிழ் சினிமாவில் நிறைய பெரிய ஸ்டார் வேல்யூ கொண்ட நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட படம் ஒன்று வருது அப்படின்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த படம் தான் வந்து ஆதிக்கத்தை செலுத்தும். அந்த வரிசையில் ஒரு மாதமும் ஒரு ஸ்டார்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அக்டோபர் மாதத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேயோன். அக்டோபர் மாதம் சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லி பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான கதைகளத்தோட எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குமா. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் படத்தோட அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதம் சேயம் திரைப்படம் பட்டை கிளப்போது சந்தேகமே இல்லை. அடுத்ததாக தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதில் சந்தேகமே கிடையாது. த மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் இந்த படத்தோட லிஸ்ட் வந்து கண்டிப்பாக டாப்பில் இருக்குது. அப்படிப்பட்ட ஐப்பை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டாடி. ஆக்டர் சூரி இவரோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கான். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு படத்தை வந்து டான் ரிலீஸ் பண்ணுறோம். என்னைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு செப்டம்பர் மாதம் வந்துரும்பா, டேட்டு மட்டும் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க படத்தோட டேட்டை. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம ஆக்டர் சத்யராஜ் சார் அவரும் நடிச்சிருக்கிறார். ஜூலை 31 தரமான ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்ற டேட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைடர்மேன் அப்படின்னாலே தனித்துவமான ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸான மூவின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில் அடுத்ததாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் வந்து விஷுவல்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே பல பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஜூலை 30. ஸோ படம் ரிலீஸ் ஆக போது எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ் கண்டிப்பாக ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சுமாரான படம் கூட செம்ம சூப்பராக தெரியும். ஓகே, இதேமாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் சூப்பரான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off, Raj Box Office. Bye bye.